பாதை காட்டும் மாயேகோவா பரதேசி யான பலவீனன் அறிவீனன் யூவுலகம் காடுதான் வானகாரம் வானகாரம் தந்து என்னை போஷியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். நேற்றைய தினத்திலே வேதம் காட்டும் விசுவாசி என்கிற தலைப்பின் கீழே ஒரு முக்கியமான காரியத்தை நான் பேச தொடங்கினேன். நேற்றைய தினத்திலே நேரம் இல்லாததினாலே அதை முடிக்க கூடாதபடியாக இன்றைக்கு அதை தொடர்கிறேன் என்று சொன்னேன். நேற்றைய தினத்திலே வராதவர்களுக்காக ஒரு சில நிமிடங்களில் நேற்றைய காரியத்தை சொல்லிவிட்டு இன்றைய காரியத்திற்குள் கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். வேதத்தை ஒழுங்காக தியானித்தால் ஒரு காரியம் நமக்கு தெளிவாக தெரியும். இந்த உலகத்தை ஆண்டவர் இரண்டாக பிரிப்பார் என்றால் ஆண் பெண் என்று பிரிப்பதில்லை, மேல் நாட்டவர் கீழ் நாட்டவர் என்று பிரிப்பதில்லை, படித்தவர் படிக்காதவர் என்று பிரிப்பதில்லை, பணக்காரர் ஏழை என்று பிரிப்பதில்லை. மாறாக வேதத்தின் வெளிச்சத்திலே ஒரு காரியம் தெளிவாயிருக்கிறது. அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நேற்றைய தினத்திலே நான் ஒரு காரியத்தை சொன்னேன். அது என்ன? இருளின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகள் என்று இரண்டு பெரும் கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறார் என்று நான் சொன்னேன். என்னை பொறுத்தமட்டிலே இப்படி எதிர்மறையான காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து 30க்கும் மேல் வேதத்திலே காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு காரியத்திலே நான் கொஞ்சம் கவனம் செலுத்தும்படியாக இந்த உலகத்திலே இருளின் பிள்ளைகள் என்று ஒரு கூட்டத்தாரையும் ஒளியின் பிள்ளைகள் என்று ஒரு கூட்டத்தாரையும் வேதம் அடையாளம் காட்டி கொடுக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லி, கூடவே மனிதனுக்குள்ளே வெளிச்சம் இல்லை என்பதை உணர்த்துவிக்கும்படியான காரியங்களையும் வேத வசனத்திலிருந்து நான் காண்பித்து, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாம் இயேசுவே அவனுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி அவனை ஒளியில் உள்ள பிள்ளையாக மாற்றுகிறார் என்பதை நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் தொடர்ச்சியாக அந்த செய்தியின் மூலமாக கொஞ்ச பேரை தொட்டு ஒளிக்குள் வருவதற்கு வழி நடத்தினார் என்று இன்றைக்கு சகோதரர்கள் சொன்னபோது என்ற இருதயம் மிகவும் களி கூர்ந்தது. நன்றாய் கவனியுங்கள். ஒளியும் இருளும் இணைந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழக்கூடாதவனாக இருக்கிறதை நேற்றைய தினத்திலே நான் சுட்டிக்காட்டி, இருளில் இருக்கிற மனிதனுக்கு ஏற்படுகிற அபாயத்தையும் வேதனையும் கூட கொஞ்சம் நான் நேற்றைய தினத்திலே காண்பித்தேன். இருளிலே இருக்கிற மனிதன் அவனுக்குள்ளே வெளிச்சம் இல்லாதபடினாலே தானாக நெருப்பை மூட்டுகிறான், அக்னியை உண்டாக்குகிறான், அதனுடைய வெளிச்சத்திலே நடப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான் என்று அதை காட்டி, அது வேதனையில் போய் அவனை நிறுத்தி விடுகிறது என்பதனை வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு விளங்க காட்டினேன். அதோடு கூட மாத்திரமல்லாமல் இருளிலே ஒரு மனிதன் வாழ்ந்து ஒளியினிடத்திற்கு வராமல் இருப்பான் என்றால், அல்லது ஒளியாகிய மெய்யான ஒளியாகிய இயேசுவிடத்திலே வந்து
அவர் தரும் ரட்சிப்பையும் அவர் தரும் வெளிச்சத்தையும் பெற்றுக் கொள்ளாமல் அவன் வாழும் போது, அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அவன் வேண்டிக் கொண்டாலும் வேண்டிக் கொள்ளாவிட்டாலும், அவன் வாஞ்சித்தாலும் வாஞ்சிக்காவிட்டாலும், அந்தகார லோகாதிபதியாம் சாத்தானுடைய கைகளிலே அவன் அகப்பட்டு கொண்டு அவனால் இயக்குவிக்கப்படுகிறான் என்று நம்முடைய சத்திய வேதம் சொன்னதை நேற்றைய தினத்திலே உங்களுக்கு காண்பித்தேன். நீ இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாகாத பட்சத்திலே, இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை பூரணமாக விட்டுக் கொடுக்காத பட்சத்திலே, நீ இருளின் பிள்ளையாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த அந்தகார லோகாதிபதியாக சாத்தான் உன் மேல முழு அதிகாரத்தையும் செலுத்தி தனக்கு இஷ்டமானபடிதான் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். அது உனக்கு விளங்கவில்லை. அது உன்னுடைய கண்களை குருடாக்கி அவன் இப்படியாக செய்கிறான் என்பதனை நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். கவனியுங்கள் நன்றாக. அதைத்தான் வேதத்தில் சில வசனங்கள் மூலமாக விளங்க பண்ணி, அந்த இருளில் நடக்கிற மனிதன் தான் மாத்திரம் இடறி போவதில்லை, மற்றவர்களையும் இடற பண்ணுகிறான் என்று சொல்லி, அவன் போகும் லக்கை அவன் காணக்கூடாதவனாக இருக்கிறான் என்பதையும் நேற்றைய தினத்தில் சொல்லி, ஒளியின் இடத்தில் இருக்க படிக்க ஒளியின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிற வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதிலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நேற்றைய தினத்திலே முடித்தேன். இன்றைக்கும் அந்த காரத்தினுடைய கிரியைகளை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை சொல்லி, நான் ஒளியின் இடத்திலே வந்து ஒளியை பெற்றுக்கொண்டு ஒளியிலே வாழ கற்றுக்கொண்ட ஒளியின் பிள்ளைகளாகிய இயேசுவிடத்திலே வந்து பூரணமாக அந்த வாழ்க்கைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை வேதம் சொல்லுகிறதை உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த உண்மைகள் சில இருக்கலாம், தெரியாதவற்றை சிலவற்றை உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்து உங்களுக்குள்ளே ஒரு எழுச்சியை உண்டாக்கி வீறு கொண்ட நடை நடக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. ஒரு மனிதன் இருளிலே வாழும் போது அவனுக்கு பணமும் பதவியும் படிப்பும் ஒன்றும் அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதற்கு வல்லமை இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மனிதனை ஆண்டவர் உண்டாக்கின போது, அவன் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்த போது அவனை சத்ருவாகிய சாத்தான் நிர்வாணியாக மாற்றிவிட்டான் என்பது நீங்களும் நானும் அறிந்த உண்மை. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் மகிமையினால் சூழப்பட்டு ஆண்டவருடைய ஒளியையே ஆடையாக அணிவிக்கப்பட்டிருந்த மனித குலம் சாத்தானுடைய நயவஞ்சகமான வார்த்தைக்கு செவி கொடுத்த போது, ஆதாமும் ஏவாளும் தங்களை அந்த ஆலோசனைக்கு விட்டு போட்ட போது, ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லியிருந்த காரியத்திற்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை பருகின போது, அதை புசித்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். திடீரென்று வெளிச்சத்தில் இருந்தவர்கள் இருளுக்குள் தள்ளப்பட்ட போதும், கவனி, திடீரென்று மிகப்பெரிய வெளிச்சத்திலே வாழ்கிற தேவனோடு உலாவிக் கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் திடீரென்று கீழ்ப்படியாமையினாலே இருளுக்குள் தள்ளப்பட்டு சாத்தானுடைய வஞ்சக ஆலோசனைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்த போது அவர்களுக்குள்ளே ஒரு வெட்கம் வந்தது. என்ன வந்தது? தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திமர இலைகளை எடுத்து தங்களை மறைத்துக் கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த இருளிலேயே நடக்க பண்ணிவிட்ட சாத்தான் இந்த தேசத்தில் நிர்வாணமாய் நடக்கிறவனை சாமி என்று கும்பிடும்படியாக மாற்றிவிட்டிருக்கிறான். அந்தகாரத்தின் அதிகாரத்தையும் அந்தகாரத்தின் ஆளுகையையும் இந்த தேசத்தின் தலைவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் வெளிச்சமாக அந்த இருளை எதிர்த்து நிற்கிறதற்கு பலனற்றவர்களாக மாறிவிட்டதினாலே. உண்மைதானே? என்னோடு கூட வடநாட்டுக்கு வாருங்கள், உங்களுக்கு பல சாமிகளை நான் காண்பிப்பேன். அலகாபாத்துக்கு வாருங்கள், ஒரு கும்ப மேளா என்றால் 5000 நிர்மாண சாமிகள் தான் முதலாவது குளிப்பார்கள். அதுதான் பரிசுத்தம் என்று சாத்தான் அவர்களுக்கு பொய்யான ஒரு காரியத்தை போதித்திருக்கிறான். இதை தடை செய்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கோ அதிகாரிகளுக்கோ பெரியவர்களுக்கோ சிறியவர்களுக்கோ
ஆன்மீகத்தின் உச்சநிலையை கண்டேன் என்று சொல்கிறவர்களுக்கு அறிவு கண்கள் திறக்கவில்லை. அத்தனை இருளுக்குள் இந்த இந்தியாவை சாத்தான் தள்ளி இருக்கிறான். நீங்க உங்க மக்கள் மத்தியில கொஞ்சம் மற்றவர்களுக்கு கூச்சப்படும்படியான உடையை அணிந்து போய் பாருங்கள், நம்முடைய போலீஸ் உங்களை உள்ள தள்ளிடும். அப்படிதானே? அப்படிதானே? சாதாரண படத்துல ஒரு நிர்வாணம், அரை நிர்வாணமாயிருக்கிற ஒரு நடிகை தன் உடலை விலைக்கு விற்கிற அவள் ஒரு போஸ்ட் கொடுத்து விட்டாள் என்றால், அதை பப்ளிஷ் பண்ணினால், அதை அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்கினால் அவள் மேல் வழக்கு தொடர்ந்து விடும் போலீஸ். அப்படித்தானே? ஆனால் மதம் என்கிற பார்வையின் கீழே ஆயிரமானவர்கள் நிர்மாணமாய் நடக்கிற காட்சியை சாமி என்று கும்பிட வைத்து விட்டான் சத்துரு. ஒளியின் பிள்ளையே, நீயும் நானும் என்ன செய்கிறோம்? ஏதோ வெறி கொண்டு பேசவில்லை. இருளுடைய ஆதிக்கத்தை புரிந்து கொள்ளாததினால் தான் ஒளியின் பிள்ளைகளாக வாழ வேண்டிய நீயும் நானும் ஒளியாக இருளை கிழிக்க வேண்டியவர்கள் அமைதியாக மரக்காலுக்குள்ளே வைத்து நாம் உறங்கிவிட்டோம் என்று சொல்லுவேன். நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. ஏதோ ஒரு கண்ணீரற்ற ஒரு பிரசங்கத்தை செய்யவில்லை. என் அறையிலே அழுது கதறுகிற பிரசங்கத்தை உங்களோடு கூட சொல்லுகிறேன். 2 வாரங்களுக்கு முன்னதாக ஒருவேளை மதத்தை தாக்குவதற்கல்ல, ஒரு பெரிய உருவச்சிலையை திறக்கிறார்கள், அதற்கு பாலை ஊற்றுகிறார்கள், அதற்கு சந்தனத்தை ஊற்றுகிறார்கள். ஆனால் அந்த சிலை நிர்வாணமாய் நிற்கிறதை எவனும் எதிர்த்து நிற்கிறதில்லை. ஏனென்றால் நமக்கு அது நன்றாக தெரிய ஆரம்பித்து விட்டது. சாத்தான் அன்றைக்கு ஒளியில் இருந்த ஆதாமை இருளுக்குள் கொண்டு வந்த போது அவனுக்கு தான் நிர்வாணி என்று அறிந்து இலைகளை ஆய்வு மாட்டிக்கொண்டு போனான். இன்றைக்கு நிர்வாணமாய் திரிகிறவனுக்கு கும்பிடு போட்டு அவனுக்கு ஊர்வலம் நடத்தும் பொல்லாத காட்சி வந்ததற்கு காரணம் என்ன? ஒளியின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளாக வாழவில்லை என்று நான் சொல்லுவேன். இந்த கூட்டங்களுக்கு பேரை யுத்த சத்தம் தான். அதனால கொஞ்சம் யுத்தத்தின் சத்தம் தான் தொனிக்கும். நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, ஒருவேளை உங்களை அரசாங்கம் கைது செய்தாலும் இதை நான் எல்லா இடத்திலும் சொல்வதற்கு தயாராயிருக்கிறேன். I can even shout in the Supreme Court. ஏனென்றால் எந்த நீதிபதியும் இதை கண்டித்து சொன்னதில்லை. ஏனென்றால் அதற்கு இன்னொரு பெயர் கொடுத்து விட்டார்கள், மதம் என்று. அது எந்த மதமாயிருந்தாலும் சரிதான், அது கிறிஸ்தவமாயிருந்தாலும் சரிதான், அல்லது வேறொரு மதமாயிருந்தாலும் சரிதான், மனிதனை நிர்வாணியாக்கி அதையே மார்க்கமாக மாற்றுகிறவர்களுக்கு நான் ஒளியிலே நடக்கிறது உண்மை என்றால் விரோதியாக மாற வேண்டியதற்கு அவசியம் உண்டு, அவசியம் உண்டு, அவசியம் உண்டு. தேவ ஜனமே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்தியாவில் ஏன் இருளின் ஆதிக்கம் பெறுகிறது, அதனுடைய காரியங்கள் பெறுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கிறிஸ்தவர்களை தட்டி எழுப்பி ஒரு தீவிர இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு நான் வரவும் இல்லை, அதை செய்ய போவதும் இல்லை. நான் சொல்லுவதெல்லாம் உன்னுடைய ஒளி இன்னமும் பிரகாசிக்கட்டும். உன்னுடைய ஒளி மாத்திரமே இந்த இருளை அகற்றும். உன்னுடைய ஒளி மாத்திரமே, உன்னுடைய வாழ்க்கை மாத்திரமே, உன்னுடைய வைராக்கியம் மாத்திரமே இந்த தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிற ஒளியை அகற்றும் என்பதற்கான ஒளியின் பிள்ளைகளுக்கு நான் சவால் விடுகிறேன். கடந்த நாட்களிலே சிலருக்கு SMS வந்திருக்கலாம், அல்லது இமெயில் வந்திருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். சிலருக்கு SMS வந்திருக்கும், இமெயில் வந்திருக்கும். டாங் என்று சொல்லப்படுகிற குஜராத்தின் மாவட்டத்தில் நடக்கிற சில காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களுக்கு சிலர் உங்களுக்கு SMS அனுப்பியிருக்கார்கள். ஜெபியுங்களையா என்று. அதை குறித்து அறிந்தவர்கள் இங்கே அநேகர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வட இந்தியாவில் வாழ்கிற நான் உங்களுக்கு சொல்லட்டும். சென்னையிலே அநேக காரியங்களை நீங்கள் வித்தியாசமாக பார்க்கிறவர்கள், ஆனால் தேவனனை வட இந்தியாவில் வைத்திருக்கிறபடியினாலே நாங்கள் பார்க்கிற காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவைகள். அவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தென்னகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கென்று எரிந்து பிளம்பாய் ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக உங்களோடு மனம் விட்டு பகிர்ந்து கொள்கிறேன். என்ன நடந்தது தெரியுமா? கடந்த நாட்களே அங்கே ஒரு பெரிய திருவிழா கொண்டாடப்பட்டது. அந்த திருவிழா கொண்டாடப்பட்டதனுடைய நோக்கம், முன்னதாக மாமிச பட்சினிகளாய்